வாரத்தில் ஒரு நாள் ஒரு முறை இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடிங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 3/4 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். அது கூடவே அது மூழ்கிற அளவுக்கு நான் சிறுபயறு எடுத்துருக்கிறேன். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்க்கலாம். இது சின்னதாக இருக்கிறதுனால 2 தடவையாக போடுறேன். அதுக்கப்புறமா தண்ணி விட்டு இது சுத்தமாக நீட்டாக கழுவி எடுத்துருங்க. இப்போ நமக்கு தண்ணி கொதிக்கும் போது நம்ம கழுவி வச்சா இந்த அரிசி, சிறுபயறு, வெந்தயம் எல்லாம் இதில் ஆட் பண்ணுங்கள். இது ஊற வைக்கணும்லாம் வேண்டாம், நம்ம உடனே போட்டுடலாம். அது போட்டோன்னே 1 டைம் இப்படி கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு வெள்ளைப்பூண்டு முழுவதுமாட்டு நான் உடச்சி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் ஆட் பண்ணுங்கள். பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்புறமா ஒரு 5, 6 சின்ன வெங்காயம், அதுவும் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இது நல்லா வெந்து வருது பாருங்கள். இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. இப்போ கஞ்சி நமக்கு ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம தேங்காய் பால், நான் இதில் 1 கப் அளவு தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் தேங்காய் போடுறதா இருந்தாலும் தேங்காய் ஐட்டம் போடலாம். நான் தேங்காய் பால் விட்டுருக்கிறேன். இப்போ ஒரு தடவை அது கொதித்த உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு டைம் நல்லா கொதித்த உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம துவையல் ரெடி பண்ணலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துருக்கிறேன். ஒரே ஒரு வெள்ளைப்பூண்டு, ஒரு பல் வெள்ளைப்பூண்டு இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். அடுத்தது 1/4 டீஸ்பூன் ஜீரகம் இதில் ஆட் பண்ணலாம். அப்புறமா ஒரு புளியங்கொட்டை அளவு புளி இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. அப்புறமா தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ துவையல் நமக்கு ரெடி ஆகிட்டு, இப்போ சூடான கஞ்சியும் அது கூடவே இந்த துவையெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட பழைய மீன் குழம்பு இருந்தாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.